கேரளாவில் உயர் ரக போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் அடுத்தடுத்து 3 பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரமாகவே பூதாகரமாகியுள்ள இந்த விவகாரத்தில் காவல்துறையின் விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்தவை என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கேரளாவில் போதைப்பொருள் தொடர்புடைய குற்றங்களை கண்டறிந்து அவற்றை களையெடுக்கும் வகையில் ஆபரேஷன் டூஃபான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களாக போதைப் பொருள் தொடர்புடைய குற்றங்களில் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உயர் ரக MDMA எனப்படும் போதைப் பொருளை விற்பனை செய்யும் கும்பல் தொடர்பாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் கடந்த 22ஆம் தேதி வடகர பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் கீர்த்தனாவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி காவ்யா என்பவர் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் வாங்க வருவோரிடம் பணத்தை வங்கி கணக்கில் பெற்றுவிட்டு செல்போனில் லொகேஷனை அனுப்பி போதைப் பொருளை சப்ளை செய்தது தெரிய வந்ததால் விசாரணையை தீவிரப்படுத்தியது காவல்துறை. பல லட்சம் மதிப்புடைய MDMAவை வர்த்தகம் செய்துள்ளதாகவும் பெரிய நெட்வொர்க்கே இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த மேலும் ஒரு ஆசிரியையான நீஷ்மாவை போலீசார் கைது செய்துள்ளனர். நீஷ்மாவின் வங்கி கணக்கிலும் போதைப் பொருள் விற்பனைக்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது.